கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அகமது சாஹிப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், தொடர்ந்து இந்த ராமர் கோவில் விவகாரம் தொடர்ந்து இந்தியா முழுவதும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது கூடுதல் சர்ச்சையா ஜனவரி 22 அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 142 கோடி மக்களுடைய வீட்டுல தீபம் ஏற்ற சொல்லியிருந்தாரு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாட்டுல ஏற்கனவே இது போல கொரோனா அப்படிங்கிற ஒரு பெருந்தொற்று ஏற்பட்டது. அதற்கு மருந்து இல்ல, அதுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க முடியாத சூழ்நிலையில இதே பிரதமர் மோடி என்ன சொன்னார்? மணி அடிங்கன்னாரு, தீபம் ஏற்றுங்க, டார்ச் லைட்டை வச்சு ஒளி அடிங்கலாம் இப்படிலாம் சொன்னார். ஆக நாட்டை பிடித்தாட்டிய மிகப்பெரிய ஒரு நோய் கொரோனா. அந்த கொரோனாவுக்கு என்ன ஃபார்முலாவை சொன்னாரோ அதே ஃபார்முலா பிரதமர் மோடி அவர்கள் எதிர்வரும் ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயிலை பிரதிஷ்டை பண்ண போகிறேன், ராமர் கோயில் திறப்பு விழா அன்றைக்கு நீங்க என்ன செய்யுங்க, 140 கோடி மக்களும் தீபம் ஏற்றுங்கள் என்று சொல்கிறார். ஒருவேளை பிரதமர் மோடிஜி அவர்கள் சிம்பாலிக்கா இப்படி சொல்றாரோ, நாட்டுடைய ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்று இந்த ராமர் கோயில், நாட்டுடைய மதச்சார்பின்மைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பெருந்தொற்று கொரோனா இந்த ராமர் கோயில் அப்படின்னு சொல்கிறாரா என்பது நமக்கு கேட்க வேண்டியிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் 140 கோடி மக்கள்ல என்ன செய்யணுமா, தீபம் ஏற்றணுமா. அதுல இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சிலை வழக்கத்தையே வெறுக்கக்கூடியவர்கள். அப்படின்னு மாற்றமே கிடைக்கிறது. 30 கோடி மக்கள் இஸ்லாமியர்களா நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்த கோயிலுக்கும் போகாத பெரியாரிஸ்டுகள் இருக்கார்கள், அப்ப அவர்களும் தீபம் ஏற்ற வேண்டுமா? கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள், அம்பேத்கரிஸ்டுகள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் ராமரைய வழிபடக்கூடியவர்கள் கிடையாது. அது போல கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள். இப்போ மதச்சார்பன்மை போனக்கூடிய மதச்சார்பற்ற மக்களுடன் வாழக்கூடிய மதச்சார்பின்மையை பேணக்கூடிய நாட்டினுடைய பிரதமர் 140 கோடி மக்கள் நீங்க என்ன செய்யுங்க, நாங்க ராமர் கோயிலை திறக்க போறேன், தீபம் ஏற்றுகள் என்று சொன்னால் இவர் நாட்டுக்கான பிரதமரா? மதச்சார்பான்மை தேசத்தை ஆளக்கூடிய தகுதி மோடிக்கு இருக்கிறதா? அப்ப நான் திருப்ப இப்படி கேட்கிறேன். இப்ப நான் ஒரு இஸ்லாமியர், நீங்க ஒரு பெரியாரிஸ்ட் வச்சுக்கிறீங்க. இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்றீங்க, தீபம் ஏற்ற சொல்றீங்க. நான் திருப்பி கேட்கிறேன், இதே பாபர் மசூதியை உடைக்கும் போது, RSS சம்கரிவார கும்பல் உடைக்கும் போது, பிஜேபி அந்த விஸ்வ இந்து பரிஷத்துடைய சார்ந்த RSS உடைய முழு ஊழியர் பல்பீர் சிங் என்பவர் அந்த மாடத்தின் மீது ஏறி நின்று கொண்டு கடப்பாறையை கோட்டி உடைத்தார். அதே பல்பீர் சிங் அவர்கள் மனம் திருந்தி நான் தவறதாக வழிநடத்தப்பட்டு விட்டேன், நான் இஸ்லாத்தில் எழுந்து கொள்கிறேன் என்று சொல்லி முகமது ஆமீராக மதம் மாறினார். மோடி அவர்களே, எங்களை பார்த்து நீங்கள் தீபம் ஏற்றுங்கள், ராமர் கோயிலுக்கு ஆதரவு தாருங்கள் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால், உங்களுடைய சகாவான முன்னாள் RSS ஊழியரான பல்பீர் சிங்கை வழிமுறையை பின்பற்றி நீங்க என்ன இஸ்லாத்தை தருவக்கூடாது? ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் ஒரு பெரியாரிஸ்டாக, ஒரு அம்பேத்கரிஸ்டா நீங்கள் ஏன் மாறக்கூடாது என்கிற கேள்வி நியாயமா இல்லையா? 140 கோடி மக்கள் வாழக்கூடிய பன்முக தன்மை கொண்ட பல மதங்களை சேர்ந்த இந்தியர்களை நீங்கள் ராமர் கோயில் என்று கட்டி வைத்துக் கொண்டு, அதுவும் சர்ச்சைக்குரிய ராமர் கோயில், ஒரு பள்ளிவாதிலை 450 ஆண்டு கால வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாபர் மசூதியை இடித்து தகர்த்து தரமட்டமாக்கிவிட்டு பெரும்பான்மையான இந்துக்களே மனநோகும்படியாக இப்படி ஒரு கோயில் நமக்கு தேவையா? இப்படியா ராமர் வாழ்ந்தாரு? ராமர் வாழ்ந்தாரா இல்லையா புராணமா இருக்கட்டும். இப்படி ஒரு இஸ்லாமியருடைய வழிபாட்டு தலத்தை உடைத்து விட்டு தான் ராமனுக்கு கோயில் கட்ட வேண்டுமா என்கிற கேள்வி இருக்கும் நிலையில 140 கோடி மக்களும் நீங்க தீபம் ஏற்றுங்கள், ராமர் கோயில் திறப்பு விழா அன்றைக்குன்னா நீங்க ஒண்ணு RSS உடைய பிதாமகனா இருங்க, கோயில் அரங்காவலராக இருந்து கொள்ளுங்கள். நாட்டுக்கு பிரதமர் இந்த மாதிரி ஆளு தேவையில்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ கச்சத்தீவுலயே போய் பீச்சில் உட்கார்ந்துட்டு இருக்காரு, எதையாவது சொல்லி விட்டுட்டு இப்படி போறதுதான் ஒரு பொறுப்பற்ற ஒரு பிரதமராக நான் மோடியை பார்க்கிறேன். அவருடைய 140 கோடி மக்களும் ராமர் கோயில் பிரதிஷ்டை அன்னைக்கு தீபம் ஏற்றுகள் சொல்றதை வன்மையா நான் கண்டிக்கிறேன். இல்ல, இப்ப கச்சத்தீவுல பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறது நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற சொந்தமா சிந்திக்கிறேன்னு சொல்றாங்க. ஒருவேளை சுனாமி வருதான்னு பார்க்க போயிருப்பாரு. ஜப்பான் நிலநடுக்கம் வந்திருக்குல்ல, சுனாமி வந்தால் லட்சத்தீவு அழிந்து விடுமா, அதுல ஒரு ஆய்வு குணத்துக்காக போயிருப்பாரு. என்ன பாருங்கள், இன்றைக்கு ராமர் கோயில் நாங்கள் திறக்க போகிறோம் என்று சொல்லி
இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஊர்வலம் போயிருக்கிறாங்க. எங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு தலித் சிறுவன் வந்து என்ன செஞ்சிருக்கான், பூ போட்டிருக்கான். இந்த மலரையை தூக்கி வீசியிருக்கான். எல்லாரும் மலரையை வந்து தூக்கி வீசியிருக்காங்க. இந்த இந்த ஒரு சின்ன பையங்க, ஒரு யங்ஸ்டர், அந்த பையனை பார்க்கும்போது ஒரு 10-15 வயசு பையன் மாதிரி தெரியும். அவனை பிடிச்சி அடின்னு அடிச்சு, நீ ஒரு தலித்து, நீ எப்படி இந்த ஊர்வலத்துக்கு வரலாம் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு மதவெறி தலைவிரித்து ஆடுகிறது. அந்த கோயில் திறப்பு விழாக்கு நீங்க வீடு வீடா சென்று என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, இவங்க இன்விடேஷன் அனுப்பி கொடுத்துருக்கா. அந்த இன்விடேஷன்ங்கிற அந்த ஆங்கில எழுத்தையே வந்து இந்த டீயை விட்டாங்க. வேற ஏதாவது இன்விடேஷனுக்கு பதிலா வேற ஒரு சொல்லாடல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 6000 இன்விடேஷன் வந்து விஐபிகளுக்கு, முதலமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கு கொடுத்துருக்காங்களாம். இந்த லட்சணத்தை தான் இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் பார்க்குமையானால் RSS உடைய அஜெண்டா மிக முக்கியமான 3 அஜெண்டா: பொது சிவில் சட்டம், ராமர் கோயிலை கட்டுவது, காஷ்மீருக்குரிய சிறப்பு அந்தஸ்தை நீக்குவது. இதுல 360 ஆர்டிகல் 360 நீக்கிட்டாங்க, 370 நீக்கிட்டாங்க. அது போல ராமர் கோயிலை கட்டிட்டாங்க. பொது சிவில் சட்டம் மட்டும் இருக்கிறது. ஆக 3ல 2/3 அவங்க வின் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற வெற்றி கொண்டாட்டத்துக்கு தான் அனுப்பிச்சாங்க பிரதமர் மோடி தீபத்தை ஏற்ற சொல்கிறார். இது ஒரு புறம் இருக்க, அயோத்தியில வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொட்டு வழிபட்டா அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்தா இது தீட்டாயிருன்ற மாதிரியாக ஒரு சங்கராச்சாரியா சொல்லியிருக்க கருத்து சமூக வலைதள பெரிய அளவுல பேசப்படுது. பாஜகவினுடைய கட்சியை வளர்த்ததுல, குறிப்பா இந்து முன்னணி போன்ற கட்சியை வளர்த்ததுல பிரதமர் மோடி அவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. அவருக்கே இந்த நிலைமையை பார்க்கும்போது சாதாரண மக்களுடைய நிலையில எந்த மாதிரி இருக்கு சார்? மோடி ஒரு சூத்திர இந்து தான். என்னதான் நீ வந்து வகை வகையா ட்ரெஸ்ஸை போட்டு, கலர் கலரா கூலிங் கிளாஸ் கண்ணாடியை போட்டுக்கொண்டு விதவிதமா போஸ் கொடுத்தாலும், வர்ணாசிரம தத்துவத்தின் அடிப்படையில, சனாதனத்தின் அடிப்படையில மோடி ஒரு சூத்திர இந்து, அவர் பார்ப்பனர் கிடையாது என்பதை பூரி சங்கராச்சாரியார் தோலுரித்து காட்டியிருக்கிறார். ஆகவே RSSலயும் பாஜக இருக்கக்கூடிய விவரம் அறியாத இந்து சகோதரர்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். RSS உடைய சித்தாந்தம், பாஜகவுடைய சித்தாந்தம் ஒருபோதும் உங்களுக்கு விமோசனம் தராது. அது வர்ணாசிரம கோட்பாட்டிற்குள்ளேதான் நிற்கும். RSS வந்து வர்ணாசிரம கோட்பாட்டுக்குள்ளதான் போய் நிற்கும். அவங்க பார்ப்பனர்களை தான் தூக்கி பிடிப்பார்கள். உங்களுக்கும் அவருக்கு இடையில பூநூல் அளவு வித்தியாசம் இருக்கும் வரை, நூல் அளவு வித்தியாசம் இருக்கும் வரை ஒரு காலமும் அங்கீகரிக்க மாட்டார்கள். இந்து போலரைசேஷன் சொல்லக்கூடிய அந்த கவ் பெல்ட்ல பாருங்கள், எல்லா இந்துக்களே ஒன்று சேருங்கள், இஸ்லாமிய தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பொய்களை பரப்பி அரசியல் ஆதாயம் தான் தேட நினைப்பார்கள். அதைத்தான் பூரி சங்கராச்சாரியார் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவ்வளவு ஏன், RSSக்கு மிக நெருக்கமான சுப்பிரமணியம் சாமி கூட இதே கருத்தை சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் மிக முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா, RSS பாஜகவுடைய ஆதரவாளர்களே சில ட்வீட் போடுறாங்க, இந்த கருத்தை சொல்றாங்க. என்னமா, யாகம் வளர்க்கும் போது அந்த ராமர் தன் மனைவி சீதையோடு இருந்தார். பாயின புரிஞ்சுக்கணும். ராமர் வந்து யாகம் வளர்க்கும் போது தன் மனைவி சீதையோட இருந்தாராம். ராமர் கோயிலுக்காக யாகம் வளர்க்கும் போது மோடியுடைய பொண்டாட்டி மனைவி எங்கே இருப்பார் என்பது கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப நியாயமா தான் தெரியுது எனக்கு. எனவே மோடி அவர்கள் என்ன செய்ய, தொட்டு என்ன செய்யக்கூடாது, பிரதிஷ்டை பண்ணக்கூடாது என்று இந்து யாகமத்தின் அடிப்படையிலே சொல்கிறது. இதுதான் வர்ணாசிரமம், இதுதான் சனாதனம், இதைத்தான் கூடாது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். இதுதான் சரியில்லை என்று தந்தை பெரியார் அவர்கள் சம்மட்டி அடி அடித்தார். இதனால் தான் நாங்க என்ன செஞ்சோம், இந்த இந்து மதமே வேண்டாம்ப்பா என்று சொல்லி கண்ணிய தமிழர் காயமில்லத்து வழியில நாங்க இஸ்லாமியர்களா மாறி நிற்கிறோம். இதுதான் மேட்ரு. எனவே நம்ம காங்கிரஸ் எம்பி சொன்னார் இல்லையா, முரளிதர ராவ், இட் இஸ் நாட் எ டியூட்டி ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஒரு கோயிலை திறந்து வைப்பது பிரதமர மந்திரியின் வேலை கிடையாது சொன்னார்ல, அதான் தொக்கி நிற்கிறது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நானும் வழிமுறைகிறேன். ஒண்ணு, நீங்க RSS உடைய பிதாமகனாக மாறி கோயில் அரங்காளராக மாறிக்குங்க, இந்த நாட்டை விட்டுருங்க, நாட்டுக்கு நல்ல பிரதமர் கிடைப்பாரு. அல்லது மதர் சார்பற்ற நாட்டுல அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைக்கிற மாதிரி ஒரு பொதுவான சிந்தாந்தத்துல நீங்க வாங்க. அது இல்லாம 140 கோடி மக்களும் ஏறுங்கன்னா இப்படிதான் வரும். நான் திருப்பி கேட்கிறேன், 1949 பாபர் மசூதிக்கு உள்ள ஒரு குழந்தை ராமரை வச்சாங்கல்ல, ஒரு சிலைய, இப்ப அந்த சிலை எங்க போச்சு? அந்த குழந்தை ராமர் சிலை எங்க? இந்த கேள்விக்கு விட இல்லையங்க. இப்ப வைக்க போறது புது ராமர் சிலைங்கிறான். சரி, ராமர் கோயில் திறப்பு விழான்னு சொல்றீங்களா, எல்லாத்தையும் அழைக்கிறீங்களே, நான் ஒரு சவாலாக வைக்கிறேன். நான் சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில்
என்னுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவருடைய தலைமையில 1,00,000 பேர் நாங்க வர்றோம். இப்ப எனக்கும், நான் முஸ்லீமு, நான் பாய், எனக்கும் கோயிலுக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் ஒரு சவாலாக வைக்கிறோம். அந்த விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து எங்களுடைய தலைவர் தொல் திருமாவளவன் எழுச்சி தமிழ் தலைமையில 1,00,000 பேர் நாங்க வர 22 ஜனவரியில நீங்கள் எங்களை விடுதலை சிறுத்தைகளை அந்த ராமர் கோயில்ல கற்ப கிரகத்துல உள்ள அனுமதிப்பீங்களா? நீங்க அனுமதிக்க இருக்கட்டும், கூப்பிட்டா திருமாவளவன் வரமாட்டாரு, அது வேற விஷயம். ஒரு சவாலுக்கா இந்த ஒரு இஸ்லாமிய பேர் தாங்கி சங்கி இருக்கான, அவன் பேர் வேலு இப்ராஹிமா, அவங்க கையில இன்விடேஷன் கொடுத்து வீடு வீடா கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த இன்விடேஷனு? நான் கேட்கிறேன், வெள்ள பேரிடம் ஏற்பட்டிருக்கிறது, தமிழகத்துக்கு வரக்கூடிய நிதி எங்கேன்னு கேட்டா ராமர் கோயிலுக்கு தீபம் ஏத்துன்னு சொல்றாங்க, மணி அடிங்கிறாங்க. என்ன தேவையோ அதை விட்டு போட்டு என்ன செய்யறது? நான் வந்து லட்சத்தீவுல போய் இருப்பேன், இவிஎம் மிஷின்ல ஃப்ராடு நடக்குது, இவிஎம் உள்ள தேர்தல் வைக்கக்கூடாது என்று எதிர்கட்சி எல்லாம் கொந்தளித்து கொண்டிருக்குது. இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து ரோட்ல இறங்கிட்டாங்க. விசிகா வந்து வலிமையான போராட்டங்களை முன்னெடுத்திருக்குது. இதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து வாய் மூடி இருக்கிறார்கள். இதான் இந்தியாவுடைய நிலை. எனவே பூரி சங்கராச்சாரியார் சொன்னது வந்து சனாதன கருத்து, வர்ணாசிரம கருத்து. இதில் மோடி பாடம் படிக்க வேண்டும். ஒரு காலம் படிக்க மாட்டாரு. மோடி படிக்கிறாரா இல்லையோ, நடுநிலையான இந்து சகோதரர்கள் என்ன செய்யணும்? இதை நீங்க வந்து உள்வாங்கி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதை நோக்கி நாடு சென்றால் மீண்டும் ஜாதிய ஏற்றத்தாழ்வு, மனுஷனுக்கு ஏற்றத்தாழ்வு, நீ சத்திரன், வைசியன், சூத்திரன் என்று சொல்லி அடிமைப்படுத்தக்கூடிய அந்த சித்தாந்தம் தான் மேலோங்கும். இதைத்தான் பூரி சங்கராச்சாரியாவுடைய ஸ்டேட்மெண்ட் தெளிவாக விளக்குகிறது. இது ஒரு புறம் இருக்குங்க சார். இப்ப 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு இஸ்லாமிய பெயர்ல ஒரு மெயில் ஐடி வச்சு ஊபி காவல்துறைக்கு ஒரு மெயில் போயிருக்கு. அந்த மெயில்ல என்ன வந்திருக்குன்னா, குறிப்பா வந்து ராமர் கோயில்ல வெடிகுண்டு வைப்போம், யோகி ஆதித்யநாதை வந்து நாங்க வந்து கொலை பண்ணிடுவோன்ற மாதிரியான ஒரு மெயில் போயிருக்கு. இது ஒரு சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுல சர்ச்சை ஏற்படுத்திருக்கு. காந்தியை கொண்ட கோச்சே காந்தியை கொலை செய்வதற்கு முன்னால் தன் கையில இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டான். அப்ப எந்த அளவுக்கு வன்மம் பாருங்க. அவங்களுடைய அந்த டிசைனே அப்படி, சங்கிகளுடைய டிசைனே அப்படிதாங்க. தான் செய்யக்கூடிய குற்ற செயல்கள் வெளியே தெரியும் பட்சத்தில் அந்த குற்றத்திற்கு இஸ்லாமிய சமூகத்தை என்ன செய்யணும்? பொறுப்பாளி ஆக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில ஆலம் அன்சாரி கான், ஜுபைர் கான் என்ற 2 இஸ்லாமிய பேர்களில ஒரு ஃபேக்கா இமெயில் ஐடியை கிரியேட் பண்றாங்க. இமெயிலுடைய ஐடியா யாரு பண்றா? ஓம் பிரகாஷ் மிஸ்ரா, தகர் சிங் என்று சொல்லக்கூடிய 2 RSS பசங்க. இவங்க எதுல உள்ளவங்கன்னா, RSS உடைய துணை அமைப்பான பாரதிய கிசன் மஞ்சா, பாரதிய கௌ சேவா பரிஷத் சொல்லக்கூடிய அந்த மாடுகளை, பசுமாடுகளை பாதுகாக்கக்கூடிய பேரவை, இதுல உள்ள அந்த 2 பசங்க என்ன பண்றாங்க? இந்த மாதிரியான ஃபேக் ஐடியை கிரியேட் பண்றாங்க. யாரு சொல்லி? அதோடைய அந்த RSS உடைய முழு நேர ஊழியர் தேவேந்திர திவாரி என்பவருடைய அந்த ஆலோசனையின் பேர்ல ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்ணி டிஜிபி ஆபீஸுக்கு, யூபி உடைய காவல்துறை தலைவருக்கு மெயில் பண்றாங்க. உத்தரப்பிரதேசத்துடைய சீஃப் மினிஸ்டர், முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை நாங்கள் கொலை செய்வோம், ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் திறப்பு விழா அன்னைக்கு குண்டு வீசி தகர்ப்போம் என்று மெசேஜ் பண்றாங்க. உடனடியாக இந்த சங்கி மங்கி ஊடகங்கள் என்ன பண்ணுச்சு? பார்த்தீர்களா, ஆஹா பயங்கரம், அடே ராமர் கோயிலை வந்து பெரும்பான்மையான இந்துக்களே வந்து என்ன செய்யல, அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. நாடு முழுவதும் டிசம்பர் 6, 1992 பாபர் மசூதி இடிக்கப்படும் போது இரத்த களரி ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களும் தலித்களும் கொண்டொழிக்கப்பட்டு அந்த இரத்த கரையில தான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அந்த ராமர் கோயிலை கெட்டிருக்கிறீங்க. இப்படியா ராமனுக்கு கோயில் கட்டுவது என்று இந்துக்கள் நினைத்து கொண்டிருக்க, அந்த ராமர் கோயிலை வந்து நாங்க தகர்ப்போம், இஸ்லாமியர்கள் தகர்க்க போறாங்க அப்படின்ற ஒரு பொய் செய்தியை பரப்புகிறார்கள் என்று சொன்னால், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. 2024 நாடாளுமன்ற தேர்தலில இவிஎம் வாக்கு, மின்னணு வாக்கு இயந்திரம் மட்டும் இல்லை என்று சொன்னால் பாஜக படுதோல்வி அடையும். ஒருவேளை எதிர்கட்சிகள், குறிப்பா இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் சர்வதேச அரங்குக்கு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை அந்த மேட்டரை பயன்படுத்தி இவர்கள் ஜனநாயக படுகொலை செய்கிறார்கள், பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்காக இவிஎம் டேம்பரிங் பண்றாங்க என்று கூறி யுஎன்ஓ, ஐக்கிய பன்னாட்டு சபை
அல்லது ஐசிஜேன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லக்கூடிய சர்வதேச நீதிமன்றங்களை நாடிவிட்டால் ஒருவேளை இந்தியாவில 2024 நாடாளுமன்ற தேர்தல் பேலட் பேப்பர் சொல்லக்கூடிய வாக்குச்சீட்டின் அடிப்படையில நடைபெற்றுவிடும். அப்படி நடைபெற்று விட்டால் 50 இடங்களை கூட பிஜேபியால என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது, எம்பி சீட் என்ற நிலை வந்து விடுமோ என்பதற்காகத்தான் ப்ரீ பிளான் பண்றாங்க. ராமர் கோயிலை ஓபன் பண்ண வச்சு அதை வைத்து பார்த்தீர்களா, ராமருக்கு நாங்கள் கோயில் கட்டி விட்டோம், இந்துக்களே ஒன்றுபடுங்கள் என்று சொல்லி இந்து போலரைசேஷன், இந்து மக்களை மூளை செலவை செய்ய நினைக்கிறார்கள். ஒருபோதும் குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரால இது செல்லுபடியாகாது. ஆனா கவு பெல்ட் என்று சொல்லக்கூடிய இந்தி பேசக்கூடிய அந்த மக்கள் மத்தியில ஓரளவு வந்து இது செல்லா காசு ஆகும், செல்லுபடி ஆகும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதிலேயும் மண்ணலி போடும் முகமாக இன்றைக்கு இந்தியா கூட்டணி மிக தெளிவான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறது. இந்த அடிப்படையில் தான், இந்த அரசியல் சூழ்ச்சியின் பின்னணியில் தான் இந்த வெடிகுண்டு தாக்குதல் இருக்கு என்பதை தெள்ள தெளிவாக நம்முடைய ஊடகத்தின் வாயிலாக நேயர்களுக்கு விளக்கிக் கொள்கிறோம். இது ஒரு புறம் இருக்குங்க சார். அந்த மக்களவையில கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக நடந்த அந்த குண்டு வீச்சு சம்பவத்தை பத்தி இன்ன வரைக்கும் எந்த ஒரு எதிர்ப்போ இல்ல அது சம்பந்தப்பட்ட தகவலோ எதுவுமே இன்னும் வராம இருக்கு. இல்ல, அதை தான் திசை திருப்பி விட்டார்களே. எப்படிப்பா யாருப்பா குண்டத்துக்கு போட்டா, இந்த வந்து மோடி கட்டிய புதிய சென்டர் விஸ்டா சொல்லக்கூடிய புதிய நாடாளுமன்ற கட்டிடம் பயங்கரமான செக்யூரிட்டியான கட்டிடம், 12,000 கோடி ரூபாய் செக்யூரிட்டிக்கா நாங்க வந்து செலவு பண்ணிருக்கோம் என்றெல்லாம் பில்டப் கொடுத்தாங்களே. உள்ள வந்து 2 பேர் என்ன செய்யறான், போய் வந்து புகை குண்டை வீசுறான். அது ஊடகங்கள் எப்படியெல்லாம் செய்தி வெளியிட்டது. இதே ஒரு இஸ்லாமியராகவோ ஒரு கிறிஸ்தவராகவோ ஒரு தலித்தாகவோ இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், இன்றைக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்கள் தான் என்ன ஆயிருக்கும், அல்லோல கல்லோலப்பட்டிருக்கும் நாடு. அதுவும் பாராளுமன்றம் தாக்கப்பட்ட அதே தினத்திலே வந்து என்ன செய்யறாங்க, திரும்ப வந்து அந்த ஆனிவர்சரியில பண்றாங்க அதே நாள்ல. அப்படின்னு பார்த்தால் இவர்கள் வந்து அந்த தாக்குதலுக்கு உள்ளான சப்ஜெக்ட் என்ன, தாக்குதலுக்கு முக்கிய காரணம் யாரு, அந்த செக்யூரிட்டி லூப் ஹோலுக்கு யாரெல்லாம் காரணம் என்பதுதான் ஒரு வார்த்தை பேசலைங்க. இதை வந்து நாடாளுமன்றத்துல திருமாவளவன், எழுச்சி தமிழர் போன்ற எம்பிக்கள் வந்து கேள்வி கேட்கும் போது 140 பேரை சஸ்பெண்ட் பண்றாங்க. 140 எம்பியை சஸ்பெண்ட் பண்றாங்க. இது ஜனநாயக மரபா? இது சர்வாதிகாரம் இல்லையா? இந்த சர்வாதிகாரத்தை செய்து கொண்டு அவசரமாக முக்கியமான சட்டங்களை எல்லாம் ஏற்றுகிறார்கள். அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதுல இருக்கக்கூடிய ரூலிங்ஸை மாத்துறாங்க. யார் வந்து தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது என்கிற கேள்வி இருக்கிறது. அதுக்கு தெளிவான சட்டங்கள் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது, இந்திய அரசின் சட்டத்துல இருக்குது. அந்த சட்டத்தை மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்க, இனி வந்து சிஜிஐன்னு சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு இதுல ரோல் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஏன், இப்போ இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் மோடிக்கு சில எதிர்ப்பான தீர்ப்பையும் கொடுக்கிறார். எனவே அவர் மோடிக்கு கட்டுப்பட மாட்டாரு, அவர் அந்த ரோல்ல நாட்டிடணும். அந்த தலைமை தேர்தல் ஆணையரை, தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கக்கூடிய பொறுப்பு தன்க வசப்படுத்த வேண்டும் என்று அவசரமாக சட்டம் இயற்றுகிறார். எப்போ, 140 எதிர்கட்சி எம்பிக்களை தூக்கி வெளியே போட்டுவிட்டு, எதன் பெயரால் இந்த நாடாளுமன்றத்தினுடைய புகை குண்டு வீச்சின்பட. இப்ப டோட்டலா அந்த சப்ஜெக்டே மாறி போச்சு. இப்ப சப்ஜெக்ட் எங்க இருக்கிறது, ராமர் கோயில். மோடி ராமர் கோயிலை திறக்க இருக்கிறார், ராமருடைய சிலைக்கு பிரதிஷ்டை பண்ண போகிறார். இது செய்யணுமா செய்ய வேண்டாமா, இப்படி எல்லாம் வந்து திசை திருப்பக்கூடிய வேலையை தான் சங்கி மங்கி ஊடகங்களும் செய்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த 140 எம்பிக்களை வந்து இவர்கள் செய்தது அப்பட்டமான விதிமீறல், அப்பட்டமான சர்வாதிகாரம். இந்த சர்வாதிகாரத்தை வந்து முன் வரிசையில் நம்ம என்ன செய்யணும், எதிர்க்கணும், வன்மையாக கண்டிக்கணும் என்பதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு.